ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கரூர் இஷ்யூ இறந்து 1 month கிட்ட ஆகுது. ஸோ இன்னும் போய் விஜய் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் போக முடியாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு தெரிஞ்சியும் அதை வந்து கிண்டல் பண்ணி ஒரு ட்ரோல் பண்ணி அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணுறவங்க பண்ணிட்டோம், அது நம்மளுக்கு கவலையே கிடையாது. பட் அந்த 41 குடும்பம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அது போதும். விஜய் அண்ணா அவங்ககிட்டலாம் பேசிட்டு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி தான் அவங்க வரவே சமைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஏற்பாடே பண்ணுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குடும்பங்களை கொஞ்சம் குடும்பங்களை வந்து பஸ்ஸில் ஏறி அவங்கள சென்னை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. மீதி ஒரு 4 குடும்பம் அப்படி வந்து விமானத்தில் வந்து நாளைக்கு காலையில் வர மாதிரி பிளானு. ஸோ அவங்களால உடம்பு முடியலன்ற பட்சத்தில் ஸோ வந்து நாளைக்கு வந்து விஜயனை வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஒரு குடும்பத்தையும் சந்தித்து பேச போகிறாரு. ஸோ அவங்க கூட ஒரு துக்கத்தில் பங்கெடுத்துக்க போகிறாரு, நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு. ஸோ அதை வச்சு இவ்வளோ பேசுனாங்க, இப்போ வரையும் பேசிட்டு தான் இருக்காங்க, இதுக்கு மேலே பேசுவாங்க. அவர் போக மாட்டாரா, ஏன் பயமா, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இது காமன் தான், நல்லா தெரிஞ்சு தானே வர்றாரு அவர், இதெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். பட் ஆனால் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோன்னா அது நம்மளே இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகே, நம்ம வந்து பணம் வந்து நிவாரணம் அனுப்பிச்சிட்டோம், ஸோ நம்மளுக்கு வந்து வாக்கு கொடுத்த மாதிரி அவங்க கூட போய் நிற்கணுன்றதான் அவரோட ஃபுல் மைண்டில் இருக்கிறது. ஸோ அதுவும் நம்ம செய்யணுன்றனால தான் இன்றைக்கி எல்லோரையும் கூட்டிகிட்டு சென்னைக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு மண்டப விடுதியில் வந்து தங்க வச்சு ஒரு 50 பேர்கிட்ட அறைகளை புக் பண்ணி அவங்க தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து நாளைக்கு காலையில் விஜயன்னா அவங்கள எல்லா குடும்பத்தையும் சந்தித்து பேச போகிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஒருத்தனை அழிக்கிறதுக்கு ஒருத்தனை டவுன் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பேசலான்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பாருங்கள். ஐயோப்பா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சரி, நிறைய டார்ச் லைட் ஆளுக்கும் சரி அப்படிலாம் இருந்ததே கிடையாது. பட் விஜயகாந்த் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் வச்சு தான் டவுன் பண்ணாங்க. பட் அது அவ்வளோ இம்பேக்ட் சரியாக தெரியல. பட் விஜய்னு ஒருத்தர் உள்ளே வந்தோடனே எல்லா அரசியல் களமும் சரி அவரோட ஒழிச்சு கட்டணும். அதுதான் நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், நீ யார் வர அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ காசு கொடுத்து எல்லாக்கிட்டையும் ஒரு மீடியாவில் பேசி எந்தெந்த மீடியாக்கெல்லாம் அது ஒரு மாதிரி பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் வந்து அழிக்கணும், அவர் இந்த அரசியல் விட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த குடும்பத்தை செஞ்சிட்டாருன்னா வாஷ் அவுட்டு தான், இந்த கட்சியை கழிச்சிருவார். அப்படி இப்படின்னு எவ்வளோ அப்படி பேசினா இவங்களுக்கு கடைக்கு போகுது இல்லை. ஸோ இவங்க பேசுறதுலாம் வந்து மக்கள் நம்பிடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அது உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இப்போ வரைக்கும் மழை இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஃபார்மாலிட்டிக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் அதுக்கான ரீசன் எங்கே அடைப்பு இருக்குது, என்ன பண்ண சரியாகுன்றதை வந்து யோசிக்கவே இல்லை. ஆனால் 4 கோடி செலவு பண்ணணும், 4000 கோடி செலவு பண்ணலான்றாங்க. பட்டு விஜய் அண்ணன் முடிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் முக்கால்வாசி இந்த மழையை உங்களுக்கு முடிச்சிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக தண்ணி அப்படி தேங்குது ஒவ்வொரு இடத்துலையும். இன்னும் இதுக்கப்புறம் மழை நிறைய இருக்குது, ஒரு நாளைக்கு சம மழை இருக்குது, புயல் இருக்குது, என்ன போகுது தெரியல. பட் அதெல்லாம் கவனிக்கிறதில்லை. ஆனால் விஜயை அழிக்கணும். அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக இருக்காங்க திமுக. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வேணும் போனாலும் விச்சுவல் வாரிசும் மக்கள்கிட்டே உங்கள் செல்லுபடி ஆகாது. அது மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, விஜயை பற்றி எந்த நெகட்டிவ் பண்ணாலும் சரி, அது நெகட்டிவ் பண்ணினா அது உண்மையாக இல்லைன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் விஜயனோட இந்த கம்பேக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். சரி, யார் என்னென்ன பேசுனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சும் விஜயனை சைலண்ட்டாக இருக்காருன்னா அது புரிஞ்சுக்கணும். அது புரியாமல் நிறைய பேர் பேசுகிறாங்க. அது பேசுறது தான் அவங்களுக்கு வினையவே ஆக போகுது. இன்னும் ஒரு 4 மாதம் 6 மாதம் தானே எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க கதை காலி. இந்த வாட்டி ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக உறுதி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 41 குடும்பம் நாளைக்கு சந்தித்து நாளைக்கு ஈவினிங் தான் அது என்னன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா விஜய் அண்ணாவும் ஷேர் பண்ண போகிறாரு, அவங்க குடும்பம் வந்து விஜய் அண்ணாகிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு தான் டக்குன்னு வேலையாகணுன்னு தான் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் விஜயனோட அந்த கம்பேக் பார்க்கணும். ஏன்னா அவர் 1 மாதம் கழிச்சு வெளியே வர்றாரு, எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாருன்றது தெரியும். அது புரியாமல் வீட்லேயே உக்காந்துக்கிறாரு, பணியூருக்கு வர வைப்பார், அப்படி இப்படின்னு பேசுனாங்க.
பேசுகிறவங்க பேசட்டும், அந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க வராங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு அதுதான் முக்கியம். நீங்கள் பேசுகிறவங்க என்னத்துக்கு பேசுகிறீங்கன்னு தெரியும், இது ஒரு சாக்காக வச்சு பேச போகிறீங்க, அவ்வளோதானே. பேசிக்கோ, ஒன்றே ஆகுறதில்ல. அது மக்களுக்கு புரிஞ்சால் போதும், உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அதுதான் பண்ணியிருக்காரு. ஸோ நாளைக்கு தெரியும், ஈவினிங் தெரியும். ஸோ இன்றைக்கி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4 குடும்பம் தான் நாளைக்கு விமானத்தில் பயணம் பண்ணுவாங்க. அவங்களும் போய் ரீச் ஆகிட்டாங்கன்னா விஜயனோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்களோட கஷ்டத்தை சொல்ல போகிறாங்க, என்னென்ன தேவைகள்ன்ற சொல்ல போகிறாங்க. ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை நல்லதே நடக்கும். இனி வரப்போகிற காலங்களில் இந்த அரசியல்ன்றது ஒரு ஒரு டிசாஸ்டர் மாதிரி, அது எப்படி வேணால் அடிக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி பயணம் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஸோ கூடிய விரைவில் விஜய் அண்ணா வெளியே வருவார், வந்து எல்லாருக்கும் ஒரு டோஸ் விடுவார். அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். மக்களும் அவ்வளோ காத்துட்ருக்காங்க அவர் திருப்பி வெளியே வரணும் அப்படின்னு. ஏன்னா இந்த வாட்டி மக்கள் தெளிவாக இருக்காங்க. என்னானாலும் சரி 26 யாரை உட்கார வைக்கணுன்றது மக்களுக்கு தெரியும். விஜய் அண்ணாவை தான் உட்கார வைப்பாங்க, அவ்வளோதான். ஓப்பனாக சொல்லியாச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கூடிய விரைவில் நெக்ஸ்ட் மந்த்லாம் நவம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்க போகுது அரசியல்ன்றது. என்னை எப்பயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கூடிய விரைவில் அண்ணா வெளியே வரதை பார்ப்போம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.